வணக்கம். இன்றைய கலந்துரையாடலுக்கு உங்களை வரவேற்கிறோம். நாம இன்னைக்கு 3 முக்கியமான விஷயங்களை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். ஒன்னு வந்து கேப்லன் பாயிண்ட்ஸ் லேபரேட்டரிஸ், அப்புறம் லார்சன் அண்ட் டியூப்ரோ அதாவது L&T, கடைசியா இந்தியாவோட டயக்னாஸ்டிக் சந்தையில அமேசான் நுழைஞ்சிருக்காங்களே அதை பத்தியும் பேச போறோம். நம்மகிட்ட இவங்களோட லேட்டஸ்ட் நிதிநிலை ரிப்போர்ட்ஸ், மார்க்கெட் அனாலிசிஸ் எல்லாம் இருக்கு. நம்ம நோக்கம் என்னன்னா, இந்த நிறுவனங்களோட இப்போதைய நிலைமை என்ன, அவங்க ஃபினான்ஷியல்ஸ் எப்படி இருக்கு, எதிர்காலத்துக்கு என்ன பிளான் வச்சிருக்காங்க, முக்கியமா அமேசான் வர்றதுனால குறிப்பா டயக்னாஸ்டிக்ஸ்ல என்ன தாக்கம் இருக்கும், இதெல்லாம் உங்களுக்கு சிம்பிளா புரிய வைக்கிறது தான். சூப்பர். இந்த மாதிரி தகவல்கள் எல்லாம் தேடி எடுத்து உங்களுக்கு தர்ற எங்களோட முயற்சிக்கு நீங்க ஒரு லைக் கொடுத்தீங்கன்னா அது எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எனர்ஜி கொடுக்கும். சரி, முதல்ல கேப்லன் பாயிண்ட் லேபரேட்டரிஸ் எடுத்துக்கலாமா? இது ஒரு நடுத்தர சைஸ் ஃபார்மா கம்பெனி, கரெக்டா? ஆமா, அவங்க மெயினா ஜெனரிக்ஸ், ஃபார்முலேஷன்ஸ், அப்புறம் இந்த ஏபிஐன்னு சொல்றோமே மருந்துக்கான மூலப்பொருள், அதுல கவனம் செலுத்துறாங்க. குறிப்பா லாத்தின் அமெரிக்கா மாதிரி மார்க்கெட்ல நல்லாவே இருக்காங்க. அவங்களோட Q4 FY25 ரிசல்ட்ஸ் எப்படி இருக்கு? ரெவென்யூ அதாவது வருமானம் பாத்தீங்கன்னா சுமார் 503 கோடி. இது போன வருஷத்தை விட ஒரு 11% அதிகம். நெட் ப்ராஃபிட் நிகர லாபம் 142.6 கோடி வந்திருக்கு. இது ஒரு 17.3% வளர்ச்சி. முக்கியமா அவங்களோட EBITDA மார்ஜின் 33.5% உயர்ந்திருக்கு. இது அவங்க பிசினஸ் எவ்வளோ லாபகரமா இயங்குதுன்னு காட்டுது. அப்புறம் ஒரு ஷேருக்கு 3 டிவிடெண்டும் அழிவிச்சிருக்காங்க. 33.5% மார்ஜின். ஃபார்மா துறையில இது ரொம்ப நல்ல நம்பர் இல்லையா? அப்போ சன் ஃபார்மா, டாக்டர் ரெட்டிஸ் மாதிரி பெரிய பிளேயர்ஸ் கிட்ட இருந்து இவங்க எப்படி தனிச்சு தெரியுறாங்க? கரெக்ட். கேப்லன் பாயிண்ட் அவங்களோட அந்த நீஷ் மார்க்கெட்ஸ், அதாவது குறிப்பிட்ட சில சந்தைகள்ல கவனம் செலுத்துறது, அப்புறம் இந்த மாதிரி ஹையர் மார்ஜின்ஸ், இதனாலதான் அவங்க தனிச்சு தெரியறாங்க. அவங்களோட புக் வேல்யூ தோராயமா ஒரு பங்குக்கு 400 ரூபாயிலிருந்து 450 ரூபாய் வரை இருக்கலாம்னு ஒரு கணிப்பு இருக்கு. இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், அதாவது நிறுவன முதலீட்டாளர்கள், அவங்க பங்குகளை 7.74% ஏத்திருக்காங்கன்னு சொல்றது ஒரு பாசிட்டிவ் சைன் தான். பிரேசில், மெக்சிகோல விரிவாக்கம் பண்றதும் நல்ல விஷயம். எதிர்கால வழிகாட்டுதல் பத்தி என்ன சொல்றாங்க? சவால்கள் எதுவும் இருக்கா? FY26க்கு ஒரு 13-14% ரெவென்யூ வளர்ச்சி எதிர்பார்க்கறாங்க. EBITDA மார்ஜின்ஸும் ஏறக்குறைய இதே 32-34% ரேஞ்சிலே இருக்கும்னு சொல்றாங்க. ஆனா ஒரு முக்கியமான சவால் என்னன்னா, அவங்களோட சப்ளை செயின், அதாவது மூலப்பொருட்கள் விநியோகம் ஒரு 28-30% சீனாவை சார்ந்து இருக்கு. இது ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் தான். ஓ, சைனா டிபெண்டன்சி ஒரு விஷயம். சரி, வேல்யூவேஷன் எப்படி இருக்கு? PE ரேஷியோ ரேஷியோ சுமார் 25-30 மடங்குல இருக்கு. போன வருஷம் BSE 500 விட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. 64.48% ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. அதனால வேல்யூவேஷன் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி தெரியலாம். ஆமா, கொஞ்சம் ஹையர் சைடுல இருக்கிற மாதிரி தான் தெரியுது. உண்மைதான். ஆனா அவங்க வளர்ச்சியை பார்க்கும்போது சிலர் இது நியாயம்னு நினைக்கலாம். நீண்ட கால முதலீட்டுக்கு யோசிக்கலாம். ஆனா இந்த வேல்யூவேஷனையும் சப்ளை செயின் ரிஸ்கையும் மனசுல வச்சுக்கணும். சரி, இப்போ கேப்லின் பாயிண்ட் ஒரு குறிப்பிட்ட நீஷ்ல இருக்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது ஒரு ஜாம்பவான், லார்சன் அண்ட் டியூப்ரோ L&T. இது ஒரு பெரிய இன்ஜினியரிங், கன்ஸ்ட்ரக்ஷன், EPC நிறுவனம். இன்ஃப்ரா, எனர்ஜி, டிஃபென்ஸ், IT நிறைய துறைகள்ல இருக்காங்க. ஆமா, L&T பெரிய நிறுவனம். அவங்களோட FY25 ஆண்ட பாருங்க, ஆர்டர் இன்ஃப்ளோஸ் மட்டும் 2.8 ட்ரில்லியன். இது FY22 விட 2 மடங்கு அதிகம். கோர் EPC ரெவென்யூவும் 1.7 மடங்கு அதிகரிச்சிருக்கு. 2.8 ட்ரில்லியன் பெரிய நம்பர், ரொம்ப பெரிய நம்பர். அவங்க ஆர்டர் புக், அதாவது கையில இருக்க ஆர்டர்கள் ரொம்ப வலுவா இருக்கு. குறிப்பா இன்டர்நேஷனல் ஆர்டர்ஸ் நிறைய இருக்கு. புக் வேல்யூ ஒரு பங்குக்கு சுமார் 600லேருந்து 650 ரூபாய் இருக்கலாம். இவங்களுக்கு போட்டியாளர்கள் இருக்காங்களே. உள்நாட்டுல BHEL, அதானி என்டர்பிரைசஸ், வெளிநாடுகள்ல பெக்டெல், வின்சி மாதிரி நிறுவனங்கள் இருக்காங்க. ஆனா L&Tயோட அளவு அவங்க பல துறைகள்ல இருக்கிறது, இதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய பலம். லேட்டஸ்ட் நியூஸ் பாத்தீங்கன்னா, குஜராத்ல கிரீன் ஹைட்ரஜன் திட்டத்துக்கு நிலம் வாங்கியிருக்காங்க. அப்புறம் அமெரிக்கால இருந்து இந்த ஸ்மால் மாடுலர் ரியாக்டர் டெக்னாலஜிக்கு அனுமதி கிடைச்சிருக்கு. ஆமா, அந்த SMR நியூஸ் முக்கியமானது. இதெல்லாம் அவங்களோட எதிர்கால வளர்ச்சிக்கு உதவுமா? நிச்சயமா. இதெல்லாம் பெரிய வளர்ச்சி வாய்ப்புகள். மோதிலால் ஓஸ்வால் கூட FY25-27க்கு 16% EPS காகர் கணிச்சிருக்காங்க. ஸ்மார்ட் மீட்டரிங் துறையிலும் பெரிய திட்டங்கள் எதிர்பார்க்கறாங்க. FY26ல ஒரு 70-80 லட்சம் மீட்டர்ஸ் வரைக்கும் போகலாம். அப்போ L&T வேல்யூவேஷன் எப்படி இருக்கு? அவங்களோட கோர் EPC பிசினஸ்க்கு PE ரேஷியோ FY26 கணிப்பு படி 30x, FY27க்கு 25x இருக்கு. முதலால் ஓஸ்வால் டார்கெட் பிரைஸ் 4100 ரூபாய் கொடுத்திருக்காங்க. இதுவும் கொஞ்சம் அதிகமா தெரியலாம். ஆனா L&Tயோட நீண்ட கால வாய்ப்புகள், குறிப்பா பசுமை ஆற்றல் மாதிரி துறைகள் அவங்க இருக்கிறது, இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு வலுவான முதலீடா நிறைய பேர் பார்க்கறாங்க. சரி, அப்போ கேப்லின் L&T பார்த்தாச்சு. இப்போ மூணாவது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், அமேசான் இந்தியால டயக்னாஸ்டிக் சென்டர்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. இது மார்க்கெட் எப்படி பாதிக்கும்? இது ரொம்ப பெரிய நியூஸ். அமேசான் இந்த துறைக்குள்ள வர்றது டாக்டர் லால் பேத்லாப்ஸ், மெட்ரோபாலிஸ் மாதிரி ஏற்கனவே இருக்கிற பெரிய நிறுவனங்களுக்கு ஒரு பெரிய சவாலாவே இருக்கும். முக்கியமா விலை அழுத்தம் வர வாய்ப்பு அதிகம். அப்போ டெஸ்ட் விலைகள் குறையுமா? குறைய நிறைய வாய்ப்பு இருக்கு.
அமேசானோட நோக்கமே மலிவான ஈஸியா கிடைக்கிற டெஸ்ட்டுகளை கொடுக்கறது தான். அவங்க டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஆன்லைன் புக்கிங், வீட்டுக்கே வந்த சாம்பிள் கலெக்ஷன் இதெல்லாம் பண்ணும்போது குறிப்பா Tier 2, Tier 3 நகரங்கள்ல சேவைகள் இன்னும் சுலபமாகவும் மலிவாகவும் ஆகலாம். இது கன்சூமருக்கு நல்ல விஷயம். ஆனா கேப்லன் மாதிரி ஃபார்மா கம்பெனிகளுக்கு இதனால பாதிப்பு இருக்குமா இல்ல டயக்னாஸ்டிக் பொருட்கள் தேவை அதிகமாகுமா? ரெண்டுமே நடக்கலாம். டயக்னாஸ்டிக் டெஸ்ட் அதிகமானா அது சம்பந்தப்பட்ட பொருட்களோட தேவை அதிகரிக்கலாம். ஆனா அமேசான் ஒரு பெரிய பிளேயரா உள்ள வரதால அவங்களோட பேரம் பேசும் சக்தி அதிகமாகும். அதனால இந்த சப்ளையர்ஸோட லாபம் கொஞ்சம் குறையவும் வாய்ப்பிருக்கு. இது ஒரு கலவையான தாக்கம்தான். புரியுது. அமேசானுக்கு இந்த துறையில என்ன சவால்கள் இருக்கும்? ரெகுலேட்டரி கம்ப்ளைன்ஸ், அதாவது அரசாங்க விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடக்கிறது. அப்புறம் இந்த சப்ளை செயின், தரமான நம்பகமான டெஸ்ட்டுகளை தொடர்ந்து கொடுக்கறது, இதெல்லாம் அவங்களுக்கு சவாலா இருக்கலாம். அப்போ முதலீட்டு பார்வையில பார்த்தா டயக்னாஸ்டிக் கம்பெனி ஸ்டாக்ஸ் எப்படி இருக்கும்? குறுகிய காலத்துல ஏற்கனவே இருக்கிற டயக்னாஸ்டிக் நிறுவன பங்குகளுக்கு கொஞ்சம் நெகட்டிவா இருக்கலாம், போட்டி அதிகமாகுது இல்லையா? ஆனா நீண்ட காலத்துல அமேசான் வர்றது இந்தியாவோட ஹெல்த் கேர் துறைக்கு, குறிப்பா ஆக்சஸ்க்கு நல்லதுதான். போட்டி அதிகமாகிறது பொதுவா நுகர்வோருக்கு நல்லது. அப்போ சுருக்கமா சொல்லணும்னா கேப்லின் பாயிண்ட் நல்லா வளர்றாங்க. ஆனா வேல்யூவேஷனும் சீனா மேல இருக்கிற சார்பையும் கவனிக்கணும். எல்என்டியோட ஆர்டர் புக் ஸ்ட்ராங்கா இருக்கு. பசுமை ஆற்றல் மாதிரி புது முயற்சிகள் நம்பிக்கை தருது. ஆனா வேல்யூவேஷன் கொஞ்சம் யோசிக்க வைக்குது. அமேசானோட டயக்னாஸ்டிக்ஸ் என்ட்ரி மார்க்கெட்ல பெரிய போட்டியை கொண்டு வரும். விலைகள் குறையலாம். ஆனா ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய சேலஞ்ச். கரெக்டா சொன்னீங்க. இப்போ நீங்க யோசிக்கிறதுக்காக ஒரு கேள்வி. அமேசான் மாதிரி ஒரு டெக்னாலஜி ஜெயண்ட் எல்என்டி, கேப்லின் பாயிண்ட் மாதிரி பாரம்பரியமான துறைகள்ல இருக்கிற நிறுவனங்களோட போட்டியிடும்போது, இல்ல சில சமயம் அவங்களோட சேரும்போது, இந்த குறிப்பிட்ட துறைகளை தாண்டி இந்தியாவோட ஒட்டுமொத்த பொருளாதாரம் எப்படி மாறும்னு நீங்க நினைக்கிறீங்க? நிச்சயமா யோசிக்க வேண்டிய விஷயம். இந்த கலந்துரையாடலை கவனித்ததற்கு மிக்க நன்றி. இந்த தலைப்புகளை பத்தி உங்க கருத்துக்கள் என்னன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இங்க நாங்க பகிர்ந்துகிட்ட தகவல்கள் எல்லாமே கல்வி நோக்கத்துக்காக மட்டும்தான். எந்த ஒரு முதலீட்டு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்க நிதி ஆலோசகரை கண்டிப்பா அணுகுங்க. நன்றி.